வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான எச்சரிக்கை, வேளாண் பணிகளுக்கான திட்டமிடுதலுக்கான ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 30 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. ஏற்கனவே வங்கக்கடலில் இருந்து உள்ளே நுழைந்த ஆந்திர பிரதேசம் நர்சாபூர் அருகே கரை கடந்து ஆந்திர பிரதேசத்தின் பகுதி வழியாக தெலுங்கானா சென்று தற்பொழுது சத்தீஸ்கர் நீட்டித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு படிப்படியாக அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் நகர்ந்து 3ஆம் தேதி முற்றிலுமாக செயலிழந்துவிடும். அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் சில மணி நேரங்கள் புயலாக மாறி பெயர் பெற்றாலும் பெயர் பெறாவிட்டாலும் புயல் என்ற அளவுக்கு எட்டி பிறகு மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து மண்டலமாக கரை கடந்து குஜராத்தின் வழியாக நுழைந்து அதுவும் 2ஆம் தேதி 3ஆம் தேதி செயலிழந்துடும். ஆக 2ஆம் தேதிக்கு பிறகு எந்த நிகழ்வும் இருக்காது. இந்திய தீபகற்பத்தில் தரையிலும் கடலிலும் எங்கும் இருக்காது. இந்த நிலையில புதிய ஒரு வளிமண்டல சுழற்சி தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக மியான்மர் கரையோரத்திற்கு வங்கக்கடலுக்குள் வந்திறங்க இருக்கிறது. இது ஆரம்ப கட்டமாக மியான்மர் கரைக்கு சென்ற காரணம் வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த மோன்தா புயலின் செயலிழந்த பகுதி ஈர்த்ததன் காரணமாக அங்கே சென்றது. பிறகு அந்த வளிமண்டல சுழற்சி அப்படியே தமிழ்நாட்டுக்கு வட கிழக்கில் இருந்து தென் மேற்காக திரும்பி தமிழ்நாட்டின் கரைக்கு வளிமண்டல சுழற்சியாக வந்து சேரும். எப்போ வந்து சேரும்? 3ஆம் தேதி புறப்படும். 2ஆம் தேதி அது செயலிழந்ததும் அனைத்து நிகழ்வுகளும் செயலிழந்ததும் 3ஆம் தேதி புறப்படும். 5-6 தேதிகளிலே வந்து சேரும். இதன் காரணமாக மாலை இரவு இடிமழை பொழிவு 3ஆம் தேதி மாலை இரவு ஆந்திர எல்லையோர மாவட்டம் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் அந்த மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. 3ஆம் தேதி மாலை இரவு நேரத்திலே ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய வெப்பச்சலன இடிமழையாகும். வடமேற்கு வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலெழுந்து வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் வழியில ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழைந்து வங்கக்கடலோரம் வரும்பொழுது வங்கக்கடல் காற்றின் சந்திப்பை பெற்று ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரை வரக்கூடிய 3ஆம் தேதி மாலை இரவிலே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆக இந்த இடத்துல அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் 2ஆம் தேதிக்குள் அறுவடை